அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம ஹங்கர் டு ஃபிங்கர் சேனலில் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அதில் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கசகசா, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு, ஒரு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். அப்புறம் கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நான் ஒரு இரும்பு கடாயில் வதக்குறேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கணும். கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா கறி உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு. சிக்கனில் நம்ம மட்டனில் செய்கிற மாதிரியே நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம், கோழிக்கறிலையும் செய்யலாம். இந்த மசாலா ஆறினோம்னா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்து இந்த கலவையோட ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். நான் இதில் கொஞ்சம் எலும்பு பீஸ்லாம் இருந்தது, அதை குழம்புல அப்படியே முருங்கைக்காய், இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்து குருமா மாதிரி வச்சுருக்கேன். சிக்கன் குருமா. அதில் தேங்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். நான் அதை மிக்ஸி அலசின தண்ணி சேர்த்து குழம்பாட்டம் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையோட பொட்டுக்கடலை இதை நான் மிக்சியில் தனியாக அரைச்சி ஏற்கனவே வச்சுட்டேன். அந்த மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலையும் ஒரு டப்பாவில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு நம்ம ஒரு கரண்டியாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அது அளவுக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த உருண்டை குழம்பு வந்து கறி உருண்டை மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டனில் செய்கிற உருண்டை மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஒரு உருண்டை மட்டும் உருட்டி இந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல போட்டுட்டேன். ஒரு உருண்டை மற்ற உருண்டைகளெல்லாம் நான் உருட்டி தனியாக பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த உருண்டை உடையாமல் வந்துச்சுன்னா நம்ம மித்த உருண்டைகளையும் போட்டுக்கலாம். இல்லை உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலையா தூளாக நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் திருப்பி. இப்போ அந்த உருண்டை நம்ம ஏற்கனவே போட்டது குழம்புல உடையாமல் நல்லா வந்திருக்கு. அப்போ நம்ம மீதி உள்ள உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொன்றா அந்த கொதி வருதில்ல அந்த இடத்துல நம்ம இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து சிக்கன் குழம்பு குருமா டேஸ்ட்டில் நல்லா ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ்ஸு, அதோட இந்த உருண்டையும் சேர்ந்து இந்த குழம்பு ரொம்ப ஜோராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை